இந்த வீடியோவில் நம்ம டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு இந்த பிளட்டை வந்து வெளியே எடுத்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம்ல, அந்த ப்ராசஸில் எந்த வே வந்து பெட்டர், அதாவது கெத்தடர் பெட்டரா, பர்மனன்ட் கெத்தடர், இல்லை வந்து ஃபிஸ்டுலா பெட்டரா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பர்மனன்ட் கெத்தடரை ஃபிஸ்டுலா தான் பெட்டர். ஃபிஸ்டுலா ஏன் பெட்டர் அப்படின்னா, ஃபிஸ்டுலா அப்படின்னா உங்களுக்கு ஃபிஸ்டுலா நான் வந்து தெளிவாக சொல்கிற பாருங்க. ரத்தத்தை வெளியே எடுத்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து எப்படி வந்து ரத்த நாளங்களை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்படி வந்து இது ஒரு ரத்த நாளம், இது ஒரு ரத்த நாளம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதாவது நம்ம வியூவர் புரியுற மாதிரி சொல்கிறேன். இங்கிருந்து இந்த பைப்பு, இது ஒரு பைப்பு ரத்த நாளம் வச்சுக்கோங்க. இதுலேயும் பிளட் போகுது, நம்ம ஹார்ட்லேருந்து பம்பாகவே பிளட் எல்லா உடம்புக்கு போகும்ல, அந்த மாதிரி ஒரு இது 2 ரத்த நாளம் இந்த கைக்குள்ளே இருக்க அந்த ரத்த நாளம்னு நினச்சிங்க. இப்படி போகிறப்போ இந்த வெயினை வந்து கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி இதை இப்படி ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி புரியுங்களா உங்களுக்கு? இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து, அதாவது இப்படி போகிறது நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இப்படி கனெக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அங்கே வந்து பிளட்டு அந்த அளவுக்கு வெளியே எடுத்து நம்ம டயாலிஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இப்படி தான் வந்து ஃபிஸ்டுலா பண்ணுறாங்க. இந்த ஃபிஸ்டுலா வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது சர்ஜரி பண்ணி அது 1 மந்த் பால் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ரெடி ஆகிற வரைக்கும் கெத்தடர் வச்சு தான் வந்து கெத்தடர் மூலியமாக பைப்பு போட்டு டியூப் மாதிரி இருக்கும், அதை போட்டு தான் பிளட் எடுத்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டில் பண்ணுவாங்க பர்மனன்ட் கெத்தடர் அப்படின்னு. பர்மனன்ட் கெத்தடர் வந்து கூட கம்பேர் பண்ணும்போது ஃபிஸ்டுலா தான் பெட்டர். நம்ம ஃபிஸ்டுலாவில் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றாகாது, உள்ளுக்குள்ளே இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. வெயிட் மட்டும் தூக்காமல் அதை வந்து செக்யூராக பார்த்துட்டு தூங்கும்போது கை வச்சு தூங்காமல் மட்டும் பார்த்துட்டா போதும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டில் தான் பண்ணுவாங்க, நம்ம வந்து ரைட் ஹேண்டில் தான் எல்லா வேலையும் செய்யும். அப்படின்றப்ப இது வந்து செக்யூர் பெட்டர்னா ஃபிஸ்டுலா தான். நம்ம பர்மனன்ட் கெத்தடர் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பர்மனன்ட் கெத்தடர் ஓகே தான், பட் ஆனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட்டில் போய் கனெக்ட் ஆகிறதுனால, இங்கே ஹோல்ஸ் போட்டு அந்த ஹார்ட்டில் போய் கனெக்ட் ஆகிறதுனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து ரத்தத்தை ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் பண்ணி சில்ஸ், ரைகர்ஸ் அதெல்லாம் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து பர்மனன்ட் கெத்தடரில் இருக்குது. பர்மனன்ட் கெத்தடர் வந்து குளிக்க முடியாது ஒழுங்கா, அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல், ஏதோ ஒரு பெருசாக ஒட்டிச்சிருப்பாங்க, அது மாதிரி வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். அன்கம்ஃபர்டபுள் ஃபீல்லாம் வேணாம், அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கணும், டயாலிசிஸ் பண்ணும்போது ஹெல்த்தியாக நம்மளுக்கு டயாலிசிஸ் பேஷண்ட்ற ஃபீலே வரக்கூடாது அப்படின்னா ஃபிஸ்டுலா பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஃபிஸ்டுலா மட்டும் தான் செக்யூராக இருக்கும். அதனால் வந்து இந்த ஃபிஸ்டுலா வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணலாம், அதாவது டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு தெரியும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிஸ்டுலா வந்து இந்த வெயின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு மெச்சூராக இருக்காது. ஏன் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரத்த நாளங்கள்லாம் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து கிராஃப்ட்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களுக்கு அது வந்து தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி போயிருக்கு, அதை வந்து ஃபிஸ்டுலா பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு கிராஃப்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதனால் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்க. ஏன்னா வந்து பர்மனன்ட் கெத்தடர் வந்து ரொம்ப செலவாகும். அப்படிங்கிறப்ப அது போய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஃபிஸ்டுலாவுக்கு போய் நீங்கள் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணால் அதுக்கு செலவு பண்ணால் வந்து உங்கள்கிட்ட மணி நிறைய இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து பூர் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து ஃபிஸ்டுலா சூஸ் பண்ணிக்கோங்க. கெத்தடர் நீங்கள் கழுத்தில் போட்டு அது 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் இது ரெடி ஆயிரும். பால் எக்ஸசைஸ் பண்ணீங்களா, டயாலிசிஸ் பேஷண்ட்ற ஃபீல் வராது. நம்ம கரெக்டாக நம்ம வியூவருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை. ஏன்னா டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் ஒரு நம்மள மாதிரி அவங்கள ஹெல்த்தியாக ஒரு நார்மல் லைஃப்பை வந்து வாழ முடியும். அது கரெக்டான வேல வந்து டயாலிசிஸ் பண்ணோம். டயாலிசிஸை வந்து நம்ம கரெக்டான வேலை பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. அது தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து பண்ணுறதுனால தான் அவங்க லைஃப் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய மென்டலி அவங்க டிப்ரெஷன் ஆகிறாங்க. அதனால் வந்து பார்த்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.